எந்த எந்த உரிமையும் உனக்கு இல்லைங்க, எந்த உரிமையும் உனக்கு இல்லை. எல்லாவற்றையும் இழந்து நின்று நிற்கிற ஒரு அடிமை தேசினத்தின் மக்களாக நாம் இருக்கிறோம். இதை இழந்த உரிமைகளை மீட்பதற்கு, இருக்கிற உரிமைகளை காப்பதற்கு நமக்கென்று ஒரு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது. இந்த மண்ணும் மக்களும் படுகிற அவதியை, வேதனையை, உரிமை இழந்து தவிக்கிற சிக்கல்களை இந்திய நாடாளுமன்றத்திற்குள் எடுத்து பேசி இந்த சிக்கலுக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் இவர்கள் இதுவரை வாய்ப்பு கொடுத்தீர்கள், நடக்கல. ஒரே ஒரு முறை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், என் தங்கை காளியம்மாவுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்கள். உன்னோட இந்த தேர்தலில் களத்தில் நிற்பவர்கள் யார் யார் என்று பார். காங்கிரஸ் யார்? யார்? உன் இனத்தை கொன்ற வரலாற்று பகைவன். கண் முன்னே கொத்து கொத்தாக நம் இனத்தை தமிழீழ தாயகத்தில் கொன்று குவித்த கூட்டம் காங்கிரஸ். அதற்கு துணை நின்றது யார்? திமுக. இரண்டும் கூட்டு. காரணம் உன்னுடைய ஓட்டு. அடுத்து யார்? பாரதிய ஜனதா. பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்களை குஜராத்திலே கலவரம் நடத்தி கொண்டு குவித்தவர்கள். அதிலே ஐயா மோடி அவர்கள் ஒரு ஊடகவியலாளர் கேட்கிறார், குஜராத் கலவரத்திலே மக்கள் கொல்லப்பட்ட போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது என்று. வேகமாக கார் ஓட்டி போகிறோம், குறுக்கே ஒரு நாய் வந்து விழுந்து அடிபட்டு செத்து போனால் நமக்கு எப்படிப்பட்ட மனநிலை இருக்குமோ அப்படிப்பட்ட மனநிலை தான் எனக்கு இருந்தது என்கிறார். எப்படிப்பட்ட மகாத்மாவை நீ தேர்வு செய்திருக்கிறாய் பார்த்தியா? சொந்த நாட்டு மக்களை, சொந்த மாநில மக்களை முகாம்களை அடைத்து வைத்திருந்தார்கள். அங்கே என்ன நடக்கிறது என்று கேட்ட கேள்விக்கு மனித உற்பத்தி நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னவர். சொந்த நாட்டு மக்களை, சொந்த மாநில மக்களை கொன்று குவித்த இவர் நாட்டின் பிரதமர். சொந்த நாட்டு மக்களை, தமிழ் மக்களை கொன்று குவித்த ராஜபக்சே அந்த நாட்டின் அதிபர். என்னடா இருக்குது இந்த நாட்டில்? எங்கே இருக்கிறது மானுடம்? எங்கே இருக்கிறது மனிதநேயம்? எங்கே இருக்கிறது? யார் நமக்காக அழுதது? லட்சக்கணக்காக செத்து விழுந்த போது உலகத்தில் உனக்கென்று ஒரு குரல், ஆதரவு குரல். கர்நாடகாவில் இருந்து திராவிடம் பேசுகிற பெருமக்கள், நான் திராவிடன் அவனும் திராவிடன் என்றால் எப்படியடா என் திராவிட சகோதரனை கொல்வாய் என்று கர்நாடகாவில் இருந்து ஒரு குரல் கேட்டதுண்டா? ஆந்திராவில் இருந்து ஆத்திரமான ஒரு குரல், ஒரு அறிக்கை. கேரளாவில் இருந்து ஒரு வருத்தம் தோய்ந்த வார்த்தை, ஒரு சொட்டு கண்ணீர். இல்லை. எங்கே இருக்கிறது திராவிடம்? எங்கே? எல்லாம் ஏமாற்று. அந்த கட்சியில் பாரதிய ஜனதா மறுபடி இப்போது உன் முன்னே மணிப்பூர் கலவரம், திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட கலவரம். அந்த கலவரம் ஏன் நடந்தது? அதற்காக ஒரு வருத்தம். பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். காட்சி இன்றும் நம் கண் முன்னே விரியும் வளையலை தட்டினால் 2 பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு உடையற்ற உலோடு நடக்க வைத்து அவர்களை வன்புணர்வு செய்து தீ வச்சு கொளுத்துனது உயிரோடு. இந்த மனநிலையை நீ எப்படி பார்க்கிறாய்? அதனால்தான் இவர்கள் மானுட குலத்தின் எதிரி என்று சொல்றோம். காங்கிரஸ் என் இனத்தின் வரலாற்று பகைவன், பாரதிய ஜனதா மனித குலத்தின் பகைவன். ஏன் ஏன் இவன் பசியோடு இருக்கிறான்? ஆம், பசியோடு இருக்கான். அவன் பசியை போக்க வேண்டும் என்று பேச மாட்டார்கள். அவன் கர்மா என்பார்கள், அவன் வாங்கி வந்த வரம் என்பார்கள், அவன் பிறவி பயன் என்பார்கள். இதனால் தான் அவர்களை மானுட குல எதிரி என்று நாம் சொல்றோம். மதிக்க மாட்டான். ஓட்டுக்காக யாரால் இண்டு சும்மா எந்த இடத்தில் வைப்பார்கள் நம்மை? நாட்டின் முதல் குடிமகளையே திரௌபதி முர்முவை நிக்க வச்சு கைகட்ட வச்சுட்டு அத்வானியும் மோடியும் உட்கார்ந்து இருக்கிறார். காட்சி இருக்கு பார். இதான் பெண்களுக்கு அவர்கள் கொடுக்கிற முன்னுரிமை, இதான் பெண்மையை போற்றுகிற தன்மை. ஆனாலும் வெளியில் வந்து சொல்வார்கள் பாரத மாதாக்கு ஜெய் என்பார்கள். நீ ஒரு காட்சியை கண்முனை நிறுத்திப்பார். ஆசிஃபா என்கிற ஒரு பெண்மகள், 8 வயது, ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவளை 22 பேர் வன்புணர்வு செய்து, சின்ன குழந்தையை கையை உடைச்சு காலை உடைச்சு வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சு கொண்டுட்டான். எப்படி இருக்கு பாரு. அப்பா
வெளியூர்ல 200 கிலோமீட்டருக்கு அங்கிருந்த மகனுக்கு அழைத்து பேசி இங்க வா என்று வர வைத்து ஆசிபாவை வன்புணர்வு செய்ய வச்சு கொண்டிருக்கான். என்ன அப்பன், என்ன மகன், என்ன மனநிலையில் இந்த நாடு வளருது யோசிச்சு பார்த்துக்க. செத்து போயிட்டா. அவங்க அப்பா, ஆசிபாவுடைய அப்பா தேடுறாரு, எல்லா இடங்களிலும் தேடுகிறார். கடைசியா ஒன்று சொன்னார், கோயில் புனிதமான இடம், அங்கே இப்படியா நடந்திருக்கும் என்று நான் கொஞ்சம் கூட எண்ணி பார்க்கவில்லை. அதனால் எல்லா இடமும் தேடிய நான் இந்த கோயிலுக்குள் என் மகளை தேடவில்லை என்கிறான். அந்த நம்பிக்கையை நாசமாக்கியவர்கள் கொன்று விட்டார்கள். கைது பண்ணி அழைத்திட்டு போகும்போது பாரத மாதாக்கு ஜெய் என்றார்கள். இதெல்லாம் கொடுமை. இந்த கொடுமை எல்லாம் இதுதான் புதுச்சேரியில் நடந்தது. புதுச்சேரியில் 6 வயது மகளை வன்புணர்வு செய்து கொலை செய்தது யார்? ஏன் அந்த பிரச்சனை அப்படி மூடப்பட்டது? ஏன் அது மறுபடி பேசப்படவில்லை? அவர்கள் எல்லோரும் RSS இருக்கிறார்கள்.